பேசலாம்? 2000 years later. என்ன பேசலாம்? என்னடா இவ்வளோ யோசிக்கிறியே, என்னடா பேசலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த ஐடியா தான் இல்லை. ஓ அதுவா? அப்போ கண்டிப்பாக பேசலாம். நான் ரெடி தான். காப்பி ரைட் எதுவும் கொடுத்துடாதீங்கப்பா. நம்ம விஜய் அரசியலுக்கு வர போகிறாரு. அதுக்கு என்னப்பா நீ என்ன பண்ண? நீ என்ன இன்ஃபர்மேஷன் சேனலா? மூவியை பற்றி தானடா பேசுவ? அப்போ என்னடா விஜய் நான் அரசியலுக்கு வர போகிறாரு, அதுக்கு ஓட்டு போட போகிறீங்களா இல்லையா, அவங்களோட பொசிஷன் எப்படி இருக்கும், அவங்க பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன குழுவை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு எதுவும் பேச போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் ஒரு கனெக்ட் இருக்குது. இந்த அரசியல் ரிலேட்டடான படங்கள் எந்தெந்த படத்தில் என்ன மாதிரி அவர் ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு டாப் மூவிஸை வாங்க பார்க்கலாம். ஓகே, பலபலன்னு பேசாமல் இது உங்கள் நான் உங்கள் எம்எஸ் தமிழோட சினிமேட்டிக் யூனிவர்ஸ். காய்ஸ் டிஸ்க்ளைமர் ஒன்று, நான் இந்தது அந்தது கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கிடையாது. அந்த ஹீரோ இந்த ஹீரோகளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கிடையாது. மேபி அப்படி தெரிஞ்சுன்னா நான் எல்லாருக்குமே பொதுவானவன் தான். பர்சனலாக எனக்கும் நான் நல்லா பிடிச்சிருக்கேன். தனுஷை பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும். தளபதியோ எல்லாருமே பிடிக்கும். சேம் சைடு கோல் நான் ப்ளே பண்ணணும்னு சொல்லலை. உண்மையிலே யாரை நடித்தாலும் எல்லார் படத்தையும் நம்ம நான் ரெடி சாங்க்கு வெறித்தனமாக வெயிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். துணிவு படத்தை கூட நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஏன்னா எனக்கு 2 பேர் எல்லாரோட ஆக்டிங் பிடிக்கும். இவங்கெல்லாம் ஜாம்பவான்ஸு. இவங்கள ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் இவங்க பாலிடிக்ஸ் வர்றது நல்லது, யார் பண்ணாலும் சந்தோஷம்தான். அதுதான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் ஒரு கடைசியில் ஒரு கொஷின் தான், விஜய்னா வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதுல மறக்காமல் ஒரு விஜய் அப்படின்னு போட்டுருங்க. இல்லைனா ஒரு ஃபயர் எமோஜி அப்படின்னு போட்டு விட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ விஜயண்ணாவை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்குது. தளபதி நீ தான் எங்கள் தளபதி அப்படின்னு சாங் கூட பிஜிஎம் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் சில படங்கள் மூலமாக இவரோட அரசியல் கருத்துக்களை ஆணித்தரமாக வைக்கிறாரு. எனக்கு பர்சனலாக பிடிச்ச டாப் மூவியில் மொதல் விஷயம் தலைவா. அந்த படத்தில் அப்பா புள்ள அந்த பாம்பேயில் நடக்கிற பிரச்சனைகளை தட்டி கேட்குற மாதிரி இந்த தலைவா மூவி பயணிக்கும். அங்கே நடக்க இடர்பாடுகள் எப்படி நாயகன் பட ரெஃபரன்ஸ் மாதிரியும், நாயகன் படம் காட்ஃபாதர் அந்த மூவியோட ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்குது. நம்ம சத்யராஜ் இறந்து போனதுக்கப்புறம் அப்பாவோட இடத்த தான் கையில் எடுத்து அங்கே உள்ள மக்களுக்கு உதவி பண்ணுறது, அந்த பீமாவை எதிர்த்து நான் போராடுறேன் அப்படின்னு இருந்தாலும் அது ஒரு அரசியல் கண்ணோட்டத்தில் ஒரு ஆழமான இடத்த வச்சுச்சு. தலைவா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அரசியல் ரொம்ப பேசுகிறேன்னா அப்படி கேட்டிங்கன்னா பேசுவோம், தப்பில்லை. மூவி பற்றி தானே பேசுகிறோம். மூவிலையும் அதில் என்ன இருக்கோ அதை கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். தலைவா மூவியில் ஒரு திருப்புமுனையை கொடுத்துச்சு, நிறைய இஷ்யூவை கொடுத்துச்சு. ஆனால் அதில் அந்த படத்து மூலமாக ஒரு ஆளுமையை விஜய் மக்கள் முன்னேற்ற கழகம் அது மாதிரி இயக்கங்களும் உருவானுச்சு. இது இன்னொரு பக்கம் இருக்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும். மாஸ்டர் படத்தில் நீ என்னடா கண்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? என்னடா பச்சை குத்தி வச்சுருக்கான் இந்த படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறவனுக்கு சின்ன பசங்க கையில் எப்படிடா பாட்டில் போச்சு அப்படின்னு டீனேஜர்கள் மத்தியில் ஒரு நல்ல மெசேஜை கொடுத்த படம் தான். நம்ம லோக்கியோட கைவண்ணமாகவே இருந்தாலும் அந்த படத்தில் இந்த போதைப்பொருள் தடுப்பு பற்றியும், இது இவங்க யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு சிறுத்த பள்ளிகளை பற்றியும் ஒரு ஆணித்தரமான கருத்தை அதில் கொண்டு வந்தார். அது மூலமாக இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு ஈஸியான கனெக்டை மாஸ்டர் படம் கொண்டு வந்துச்சு. பிகில் படத்தில் நீ என்னத்தை கண்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு சிங்கப்பெண்ணே அப்படின்னு பெண்களுக்கு பெண்கள் ஜெயிக்கணும், உன்னால் முடியும், தன்னம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் முகம் தேவையே இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் ஆணித்தரமாக கொண்டு வந்தார். பிகில் படம் பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம். அந்த ஃபுட்பால் ரிலேட்டடாக கொண்டு போனாலும் அதில் ஒரு மறைமுகமான அரசியலும் இருக்கும். அப்பா புள்ள கான்செப்ட்டு கீழே அடிபட்டு இருக்கவங்களில் மேல் இடத்துல நடக்கிற பாலிட்டிக்ஸு, அதில் இந்த சீட்டுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, இந்த விஷயத்துக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க, இதெல்லாம் அதில் ராயப்பன் சொல்லுவார், நீ கேட்டால் அவ்வளோ வேணால் கொடுக்க முடியும், ஆனால் அதை நான் கொடுக்க மாட்டேன், அப்படி கொடுத்தா என் பிள்ளையோட திறமை கொள்கிற மாதிரி. நமக்கு ஃபுட்பால்லாம் வராது சார், ஆனால் சைகை தரமாக வரும்.
அது மாதிரி அந்த டயலாக்கே ஒரு மறைமுக அரசியலை தான் சொல்லும். இது இன்னொரு பக்கம் இருக்க. கத்தி. கத்தி படத்தை பற்றி நம்ம சொல்லியே ஆகணுங்க. அந்த படம் அப்படி சொன்னுச்சு, இந்த படம் இப்படி சொன்னுச்சு அப்படின்னா பக்காவான அரசியல் நடப்பதை சொன்னது தாங்க. விவசாயிகள் நடக்கிற பிரச்சனைக்கு பற்றி அப்படியே சொன்னது. தன்முத்துன்னு ஒரு கிராமம். அதில் கிராப் வளர கார்ப்பரேட் முதலைகள் வந்து தண்ணியை உறிஞ்சி விவசாயம் இல்லாமல் பண்ணி கோலா கம்பெனிகள் அங்கே இருக்கிற நடத்துகிற பிரச்சனையை அடிப்படையாக வச்சு நம்ம அட்லியோட கைவண்ணத்தில் நகர்ந்த படங்க. சரியான படம். அது எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். அதில் ஒரு டைலாக் வரும், நாங்கள் வேணால் 3 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டுமா அப்படிங்கிறதும். ஒரு வெள்ளைக்கார ஒருத்தர் ஸ்ட்ராபெரி தீன்னு ஆசைப்பட்டா ஒரு ஏழை குழந்தை தான் வாழ்க்கையிலே ஸ்ட்ராபெரியை நினச்சி பார்க்க முடியுமா அப்படிங்கிற டைலாக்கு. இந்த தண்ணி பற்றியான நானே ஒரு விவசாய ஃபேமிலி தான், அதையும் நான் வளர்றேன். விவசாய ரிலேட்டடான பிரச்சனைகளையும் பாமர மக்களுக்கு நடக்கிற பிரச்சனையும் எடுத்து காட்டின ஒரு படம் கத்தி தாங்க. அதில் அந்த சீன்லாம், அதில் முக்கியமான சீன்னா நம்ம விஜய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அரணிவா பாடி ஷேமிங்காக நிற்க வைக்கும்போது, என்ன ஆனாலும் விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, யாரோ யார் பெற்ற மகனும் அப்படின்லாம் சாங் வரும். அது அந்த ஒரு பிஜிஎம் வரும் தெரியுமா? அப்பா அந்த பிஜிஎம்லாம் நம்மளை ஒரு மாதிரி பண்ண வச்சிடும். விவசாயிகள் நடக்கிற கொடுமைகளை வச்சு அந்த படம் இருந்தது. அந்த வரிசையில் இந்த படம் கத்தியை நம்ம அவர் மறைமுகமாக இல்லை நேர்முகமாகவே அரசியலோட தாக்கத்தை சொன்னார். அடுத்து மேசல் ஆள போகிறான் தமிழை உலகம் எல்லாமே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம அட்லியோட அடுத்த கைவண்ணத்தில் இனிமேல் இங்கே ஒரு உசுறு கூட அனாமத்தாக போகக்கூடாது. மருத்துவத்துறையில் நடக்கிற இடர்பாடுகளை வச்சு இந்த கதை நகர்ந்துருக்கும். இது ஒரு கமர்ஷியல் மூவியாக இருந்தாலும் அதில் ஒரு லைனாக இருக்கும், மருத்துவம் எல்லாருக்குமே சமம், ஏழைக்கு ஒன்று பணக்காரனுக்கு ஒன்று இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே சமமாக கிடைக்கணும் அப்படின்னு மருத்துவத்தை பற்றி சொன்னார். சரி, எல்லா படத்தை பற்றியும் சொல்லிட்டேன். இதுதான் நம்ம சர்க்கார். இந்த சர்க்கார் படத்தை பற்றி சொல்லவே இல்லையடா. ஏன்டா ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியதானே? அந்த படம் அப்படியே அரசியல் சொன்னிச்சு, இந்த படம் இப்படி அரசியல் சொன்னிச்சு, அதை ஓரமாக சொன்னிச்சு, அதை அங்கே சொன்னிச்சு, இங்கே சொன்னிச்சுங்களையே. முழுக்க முழுக்க அரசியலை வச்சு மட்டுமே நகர்ந்த ஒரு படம்னா இதுதான் நம்ம சர்க்கார். போலாம் ரைட் ரைட் ரைட். சர்க்கார் படம் உண்மையை சொன்னால் இந்த படத்தை நான் முழுசாக பார்க்கல. அப்போ பார்க்காமே வரண்டியா பார்த்தேன். டிவிஸில் பார்த்துருவேன். அதை பார்க்க எனக்கு டைமும் கிடைக்கல. ஃபினிஷிங் கிளைமேக்ஸ் சீன்ஸை நான் பார்க்கல. ஆனால் ஓப்பனிங் சீன் அந்த கதை என்னன்னு தெரியும். ஒரு மீனவ குடும்பத்தில் மீனவர்கள் நடந்த பிரச்சனையில் ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்த பையன் ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளி ஆகிறான். தன்னோட ஒரு ஓட்டு ஒரு கள்ள ஓட்டு போடுறதுக்காக பல லட்சம் செலவு பண்ணி இந்தியாவுக்கு வரான். தான் ஒரு ஓட்டை இதில் ஒரு ரூல் வருங்க. ஆமாம், அது என்ன ரூல்னு தெரில. இதில் ஒரு ஆக்ட் வரும். அந்த ஆக்ட் மூலமாக தன்னோட ஓட்டை திருப்பி வாங்குகிறான். இது ஒரு பெரிய ஆட்சி மாற்றமே கொண்டு வருது. தனித்துவமான கட்சிகள், சுயேட்சை கட்சிகளை நம்ம ஹீரோ உருவாக்குறான். இது எப்படி இவன் சமாளிக்கிறான், இவனோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, இதனால் இவனோட வேலையை விட்டுட்டு மக்களுக்காக எப்படி உழைக்கிறான், அப்படி தான் இந்த கதை முழுக்க முழுக்க நகர்ந்துக்கிட்டே இருக்கும். சர்க்காரை பொறுத்தவரையில் இது மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் பல இடர்பாடுகள் அந்த படத்துக்கு வந்துச்சு. அரசியல் ரிலேட்டடானவங்களே வந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல கைஸ். எல்லா ரிவ்யூஸும் நம்ம கேட்ட வரைக்கும் உங்களுக்கே தெரியும். அதில் வில்லனை நடிச்சவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு. அதில் காசுக்கு ஓட்ட வைக்கிறது அது மாதிரி விஷயத்த அவங்க பக்காவே சொல்லினது சர்க்கார். இதுதான் நம்ம சர்க்கார். சர்க்கார் படத்தில் முழுக்க முழுக்க சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரே ஒரு கிரேசியான கொஸ்டின் தான், விஜய் அண்ணா அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா? அவர் அப்படி விஜய் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிலாம் இங்கே ஒரு பக்கம் இருக்க.
நம்ம விஜய் அண்ணா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு, நோட்டீஸ் எழுதி கொடுத்துட்டாரு. இனிமேல் ஒரு 2 படம் தான் 2, 3 படம் தான் நடிக்க போகிறேன்னு அவர் எழுத்து மூலமாகவே சொல்லிட்டாரு. அடுத்து யார் இளைய தளபதி? அடுத்த தளபதி யார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை மறக்காமல் கமெண்டில் போடுங்க. இன்ஸ்டாவில் எடுத்தானே அடுத்த தளபதி யார், அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிறது தான். அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் அரசியல் போடுறேன்னு சொல்லிட்டாரு, நம்ம விஜய் என்ன சொல்லிட்டாரு. அப்போ அடுத்த தளபதி யார் அப்படிங்கிறத உங்கள் ஃபேவரட்டான ஹீரோஸு அடுத்த தளபதி யாருன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்காமல் கமெண்டில் போடுங்க. வேறு சினிமா சந்த ஒரு விஷயம், சினிமா ரிலேட்டடாக நடக்கிற இஷ்யூ அண்டு அந்த சினிமா உலகத்தில் என்ன நடந்தாலும் அப் டு பாட்டமு எதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ சினிமா பற்றிப்பா, அதை மறக்காமல் கமெண்டில் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பெட்டராக பேசுகிறேன்ப்பா. வேறு சினிமாட்டிக் யூனிவர்ஸ், இது உங்கள் எம்எஸ் தமிழன். சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் தட்டி கொடுக்கணும்ப்பா. என்னடா அப்படி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா நம்ம ஃபேமிலி பெருசாகணும் தான். நீங்கள் என்னோடய ஃபேமிலி தானே. நம்ம ஃபேமிலியாக இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி